ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஒரு ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஏர்பட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கையில் இருக்கிறது யூஏஜியோட ஒரு டிடபிள்யூஎஸ் பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. இதை வந்து ஆர்டர் பண்ண வெப்சைட் என்னன்றது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், தெரியும். அதில் லிங்க்கும் கொடுத்துருப்போம், வேணால் வந்து வாங்கிக்கிங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான டிடபிள்யூஎஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பின்னாடி வந்து எல்லா ஃபியூச்சர் என்ன ஸ்பெக் என்ன எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, ஒயிட்டு, அப்புறம் பிளாக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலரு. மூணுமே வந்து டிரான்ஸ்பரண்ட் மாடல் தான். அண்ட் ஓப்பன் பண்ணால் வந்து பெரிய பேக்கேஜ் மாரி இல்லை, நார்மல் பேக்கேஜ் மாரி தான் இருக்கும். ஓகேவா? பட்ஸ் மேலே 2 வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து உள்ளே வச்சு நமக்கு வந்துருச்சு. அண்ட் சி டைப் சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேபிளும் வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. வேறு எதுவும் யூசர் மேனுவலோ வாரண்டி கார்டோ எதுவுமே வந்து கிடையாது உள்ள. இது மட்டும் தான் வந்து பாக்ஸில் இருக்கிறது. ஓகே, நம்ம பட்ஸுக்கு நேராக வந்துடுவோம். பட்ஸ் எடுத்தோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஒட்டி இருந்துச்சு, ஸ்க்ராச்சஸ் இருக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த 2 டேப்பையும் நம்ம வந்து பிரிச்சுருவோம். பிரித்ததுக்கப்புறம் உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பிளாஸ்டிக்ஸு அதை சுற்றி இருக்கிற இதெல்லாம் குவாலிட்டி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லோ குவாலிட்டி தான். அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. டிரான்ஸ்பரண்ட்டுன்றதுனால தெரியுது. இதுவே வேறு கலரில் இல்லை ஏதோ ஒரு கலரில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏற்கனவே ஒரு மாடல் போட்டிருப்போம், அது சரியான மாடல் நம்ம தெரியல. அதுலேயும் இந்தமாரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாடல் இருக்கும். அது இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது ஒரு எக்கி ஷேப், அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, இல்லை எலிப்சிக்கல் ஷேப்னு கூட சொல்லலாம். அண்ட் ஓப்பன் பண்ணால் உள்ளே 2 பட்ஸ் இருக்குது. அது 2த்துலேயும் வந்து ஒரு லைட் இண்டிகேஷனும் இருக்குது. அண்டு நமக்கு ரீசெட் பட்டனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ரீசெட் பண்ணிக்கலாம், கீழே இருக்குது. அண்டு சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை பட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் என்னன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நமக்கு கேஸ் மட்டும் இல்லாமல் பட்ஸ்லேயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதில் மைக் என்ன இருக்குது, உள்ளே என்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை எடுத்தோன்னா வந்து நமக்கு ஒயிட் லைட் அண்ட் ஆரஞ்ச் லைட் இண்டிகேஷன் இருக்கும். சார்ஜ் பண்ணுறப்ப ஆரஞ்ச் லைட் எரியும். நமக்கு இப்போ பேர் ஆகாத வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். பேர் ஆனதுக்கப்புறம் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ பேர் ஆகிடுச்சில்ல, இப்போ சரி இது அவங்களுக்கு லைட் வந்து 2 லைட் தான் அதில் உள்ளது இருக்குது, அதுவும் தெரியும் நமக்கு. ஒன்று ஆரஞ்சு இருக்குது, ஒன்று வந்து ஒயிட் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மைக் எங்கே இருக்குது, அண்ட் தென் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு இதில் இருக்குது, டெப்த்தாக இருக்குன்றது எல்லாமே தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக செய்யணுன்ட்டு தான் செஞ்சுக்கிறாங்க. நத்திங்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தது ரேட்லாம் என்னான்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சார்ஜ் பண்ணுற இடத்தாண்ட இருக்கிற போர்ட்ஸுமே நமக்கு நல்லா தெரியுது. இதில் இருக்கிற ஐசியோ சரி எல்லாமே வந்து விசிபிளாக இருக்குது. என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓப்பன் க்ளோசிங்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபிட்டிங்ஸுமே வந்து பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிட்டிங்ஸு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா பட்ஸும் கொடுக்கல இவங்க. பட் இந்த ஒரு ஃபிட்டிங்ஸுக்கே நம்ம வந்து கரெக்டாக இருக்குது. நார்மலாக டச் கண்ட்ரோல் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. IP54க்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதோட பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1 மூவி பார்க்குற அளவு தான் வந்து சார்ஜ் நிற்கிது. அதுக்கு மேலே வந்து நிற்கல. அண்டு கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நிற்கும் நான் செக் பண்ணல. பட் நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு எடுத்தோன்னா ஒரு மூவி பார்க்க முடியுது, அவ்வளோதான் ப்ளே பேக் டைமு. அதுக்கு மேலே நமக்கு கிடையாது. அண்டு கேஸ்லேயுமே நல்லா சார்ஜ் நிற்கிது. பட் இதில் வந்து தேவையில்லாத ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப லைட் ஒன்று எரியும். அண்ட் நம்ம கேரி பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நம்ம கை சைஸ் தான் இருக்கும். ரொம்ப சின்னதாகவே இது காம்பேக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது கேரி பண்ணுறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஓப்பன் க்ளோஸில் மட்டும் சின்னதாக லைட்டாக ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இது மட்டும் கரெக்டாக படிய மாட்டுது. பட் அதர்வைஸ் நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெயிட்டுமே பெருசாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ வெயிட்லேயுமே வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. இதோட பையிங் லிங்க் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பட்ஸ் வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் உங்களோட ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல பட்ஸ் தான். பட் ஆனால் இது பிராண்டட் ப்ராடக்ட்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் மற்றபடி எல்லாமே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நான் அடுத்த ஒரு ப்ராடக்ட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.